Welcome again, viewers, for the next episode on G. Krish TV. December 10, 1878 is a very important date in the annals of India, especially for Tamil Nadu. It was this day the much revered C. Rajagopalachariar was born in Hosur in Krishnagiri district of Tamil Nadu. சக்கரவர்த்தி ராஜகோபாலாச்சாரி இந்திய வழக்கறிஞர், விடுதலை போராட்ட வீரர், அரசியல்வாதி மற்றும் எழுத்தாளர் ஆவார். சென்னை மாகாண முதல்வர், சென்னை மாநில முதலமைச்சர், மேற்கு வங்க ஆளுநர், மத்திய அரசில் உள்துறை அமைச்சர் என்று பல பதவிகளிலும் பணியாற்றிய பெருமை உடையவர். 1954 பாரத ரத்னா விருதை முதலில் 3 பேருக்கு வழங்கப்பட்டது. அந்த மூவர்கள் இந்திய அரசின் முன்னாள் கவர்னர் ஜெனரல் சி. ராஜகோபாலாச்சாரி, முன்னாள் குடியரசுத் தலைவர் சர்வப்பள்ளி ராதாகிருஷ்ணன் மற்றும் இந்திய இயற்பியலாளர் சி. வி. ராமன் ஆவார்கள். பிரிட்டிஷ் இந்தியாவில் 17 மாகாணங்கள் இருந்தன. அன்றைய இந்தியாவில் முதலாக மதராஸ் மாகாணத்தில் தான் மது விலக்கு சட்டம் 1937 ஆண்டு கொண்டு வரப்பட்டது. அந்த சாதனையை படைத்த முதலமைச்சராக இருந்த ராஜகோபாலாச்சாரியாரை அனைவரும் பாராட்டினர். ராஜாஜியின் மகள் லட்சுமி மகாத்மா காந்தியின் 4வது மகன் தேவதாஸ் காந்தியை திருமணம் செய்து கொண்டார். ராஜாஜியின் ஒரே மகன் சி. ஆர். நரசிம்மன் இந்திய அரசியல்வாதி ஆவார். ஜவஹர்லால் நேருவுடன் ஏற்பட்ட கருத்து வேறுபாட்டினால் 1959 புதிய கட்சியாக சுதந்திரா கட்சி என தொடங்கினார். 1967 ஆண்டு தமிழ்நாட்டில் நடந்த மாநில தேர்தலில் சுதந்திர கட்சியும் திராவிட முன்னேற்ற கழக கட்சியும் இணைந்து போட்டியிட்டு வெற்றி பெற்று தமிழக அரசியலில் மிகப்பெரிய மாற்றம் நிகழ்ந்தது. திராவிட முன்னேற்ற கழகம் தமிழ்நாட்டில் ஆட்சியில் அமர்ந்தது. ராஜாஜி அவர்கள் தமிழ் மற்றும் சமுதாய பணி தனது எழுத்தாற்றலால் ஆங்கில இலக்கியத்துக்கு சிறப்பாக பங்களித்துள்ளார். ராமாயணம் மற்றும் மகாபாரதம் காவியங்களை தமிழில் மொழிபெயர்த்துள்ளார். இவர் ஆற்றிய அளப்பரிய சேவைகளுக்காக ராஜாஜி சாலை, கிண்டியில் ராஜாஜி மணிமண்டபம், ஓமந்தூரார் அரசினர் தோட்டத்தில் ராஜாஜி ஆல் என சில முக்கிய பொது இடங்கள் ராஜாஜி பெயரை சூட்டியுள்ளார்கள். மகாத்மா காந்தி ராஜாஜியை தனது மனசாட்சி காவலர், ஆங்கிலத்தில் கான்ஷியன்ஸ் கீப்பர் என அன்புடன் ராஜாஜியை அழைத்தார். ராஜாஜி அவர்கள் டிசம்பர் 25 1972 வருடம் தனது 94 வயதில் காலமானார்.